Good morning students, I am MRK. Today 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.2 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து Important 5 mark only. Okay students, first sum 1.2 exerciseல given என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துக்கோ. given கொடுத்ததை நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரைட் பண்ணையில் given என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. ஏ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. 1 2 3 7. ஓகே குட். பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. 3 0 -1, 7 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா தாண்டா தம்பி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணு. 1 2 3 7 கிராஸ் 3 0 -1 7. கொஞ்சம் பேர் பண்ணையில் பார்த்து பொறுமையாக பண்ணு. ஃபஸ்ட்டு பேர் வந்து 1,3, அடுத்து 1,0, அடுத்து 1,-1, அடுத்து 1,7. நெக்ஸ்ட்டு 2,3 2,0 2,-1 2,7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 3,3 3,0 3,-1, அடுத்து 3,7. நெக்ஸ்ட்டு 7,3 7,0 7,-1 7,7. க்ளோஸ் ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட். அப்போ ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரிலேஷனில் R1ல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு எழுதுகிறேன். முதல்ல R1ல் வந்து 2,1 7,1 கொடுத்துருக்கு. ஓகேயா, ரைட். இந்த ரெண்டு எலமெண்ட்டு ரெண்டு பேரும் இந்த ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்கான்னு பாரு. 2,1 இருக்கான்னு பாரு. 2,-1 தான் இருக்குது. 2,1 இல்லை. 7,1 இருக்கான்னு பாரு. 7,1 இருக்கான்னு பாரு. இல்லை. அப்போ ரெண்டுமே இல்லை. அதாவது ரெண்டுமே இல்லைன்னா தனித்தனியாக எழுதலாம். இல்லைன்னா R1 மொத்தமாகவே செட்டு அந்த இந்த ரிலேஷன் வந்து இதுக்குள்ளே மொத்தமாக இல்லாதனால அப்படியே கூட எழுதலாம். R1 does not belongs to A cross B அப்படின்னு எழுதலாம். therefore R is not a subset of A cross B. therefore இது அது என்ன R1 தம்பி, சாரி, R1 is not a relation, not a relation from A to B அப்படின்னு எழுதணும். not a relation அப்படின்னு அர்த்தம். R1 is அப்படின்னு எழுதியிருக்கேன். பார்த்துக்க பொறுமையாக. 2 செகண்ட் ரோமன் லெட்டர். அந்த செகண்ட் ரோமன் லெட்டரில் என்ன கொடுத்துருக்கு? R2ன்றதில் செட்டில் -1,1 ஒரு பேர் கொடுத்துருக்கு. இந்த பேர் உள்ளே இருக்கான்னு பாரு. -1,1 -1,1 இல்லை, 1,-1 தான் இருக்குது. அப்போ இதுவுமே இல்லை. R2 does not belongs to A cross B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எலமெண்ட்டை மட்டும் சொல்லலாம். இது செட்டு மொத்தமாக இல்லாதனால மொத்தமாக சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. therefore R2 not a subset of A cross B. therefore R2 is not a relation from A to B அப்படின்னு எழுதலாம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு R3 என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. R3 ரோமன் லெட்ரு. R3 லெட்டர் இதில் ரிலேஷனில் என்ன கொடுத்துருக்கு? செட் ப்ராக்கெட்டில் 2,-1 7,7 1,3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இது இருக்கான்னு பாரு. 2,-1 இருக்குது, 7,7 இருக்குது, 1,3 வேர் இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்போ R3ன்றது இருக்குது, எல்லாமே இருக்குது. R3 belongs to A cross B. okay, very good. therefore R3 subset of A cross B. therefore R3 is
R3 is relation from A to B அப்படின்னு எழுதணும். from A to B அப்படின்னு எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு R4, அதாவது ஃபோர்த் ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்கிற ரிலேஷன் வந்து R4. குட். என்ன கொடுத்துருக்கு? 7,-1, நெக்ஸ்ட்டு 0,3, நெக்ஸ்ட்டு 3,3, நெக்ஸ்ட்டு 0,7. ஓகே குட். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லா எலமெண்ட் அதில் இருக்கான்னு பாரு. 7-1 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். 3,0 0,3 இல்லை, இங்கே 3,0 தான் இருக்குது. 3,3 இல்லை. 3,3 இருக்குமேடா தம்பி, இருக்குடா. இந்த செகண்ட் ரோம் இதில் A cross B செகண்ட் ரோவில் இருக்குது பாரு. நான் இந்த இருக்குது பாரு, மேலே இருக்குது, இந்த இருக்குது. ஓகே ரைட். அப்போ 0,3 இல்லை, 0,7 இல்லை. அதாவது R4ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, R4ல் இது இருக்குது. இல்லை அப்படின்னா மாற்றி எழுதிக்கோ. இதில் இப்படி ரெண்டு செட்டு நம்ம இது இருக்குன்னு நம்மள R4ல் இருக்குன்னு நம்மள எது ரெண்டும் 0,3 0,7 belongs to R4 அப்படின்னு எழுது. பட்டு அது ரெண்டும் இது ரெண்டும் 0,3 0,7 does not belongs to A cross B. Okay students, therefore R4 is not a relation. எல்லா எலமெண்ட்டுமே இருக்கணும். ஓகே, எது இல்லாட்டாலும் கிடையாது, ஒன்று இல்லாட்டாலும் கிடையாது. நாட் a relation from A to B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். 5 மார்க்ஸ் சம்மு புரியுதான்னு பார்த்துக்க, நிதானமாக எழுது. தேங்க்யூ.